ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் கோல்டன் பாய்ஸ் வெர்சஸ் ஸ்டார் அட்டாக் புதலூர். டாஸை வின் பண்ண கோல்டன் பாய்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காட்டியிருக்காங்க. பவர் பிளே ஓவர் பொறுத்துக்கு சத்யா திறந்து வைக்கிறது. முதல் பந்து டிஃபென்ஸுக்கு போனாங்க. பேட்டில் ஆட்டு சிங்கிள் எடுக்க முயற்சி, விக்கெட் கிடச்சிருக்குங்க. முதல் பால் மிக்ஸ்அப்பை பார்க்க முடியுது, பார்த்து ஓடி இருக்கலாம். பவுலரே வெரைட்டி வந்துட்டாருங்க. முதல் பால் விக்கெட்டை தொடர்ந்து 1 ரன் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் அஜித் இருக்காங்க. செகண்ட் பால் இவர் பிடிக்கிற முதல் பந்து அப் டு நேராக யார்க்கருக்கு வந்தார். ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. லாங் ஆனில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சரியா படலை, இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது, சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு, இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. ஐயோ பிடிச்சா இருக்கு, அலைஞ்சு வச்சுன்னு காட்டுறாரு. நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ரன் பேட்ஸ்மேனாக விக்கி வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேயில் இவர் பிடிக்கிற முதல் பந்து எது தடிச்சிருக்காருங்க. ஃபீல்டருக்கு ஒயிடாக போயிருக்குன்னு பார்த்தா வேரட்டி வந்துட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு ஃபீல்டர், லாங் ஆனில் சிங்கிள். கடைசி பந்து கார்த்தி அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. எஸ் கிளியரே பண்ணிட்டாருங்க. டைமிங்லேயே வெளில போயிருக்கு பந்து. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 9. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க பூதலூர். செகண்ட் ஓவர் ரோகேஷ் லெஃப்ட் ஆம். ஃபர்ஸ்ட் ஆன் வெத்து கிடச்சிச்சிங்க. ஃப்ளாட்டாக போனார், காத்துக்கு எழுத்துட்டு போயிடும். மேக்ஸிமம் கொண்டு வராங்க, மேக்ஸிமைஸ் படுத்திருக்காரு வித்து கிடச்சோன்னே. செகண்ட் ரோகேஷ் வந்து ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. ட்ராவல் ஆகலன்னு சொல்லுவேன். பிடிச்சிட்டாருங்க. அவர் எடுக்கக்கூடிய 2வது கேட்சு வேற கேட்குது. பேக்வர்டில் ஓடி எடுக்கணும், காற்றுக்கு அலைஞ்சு வரும், தெளிவாக பார்த்து எடுத்துட்டாரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் விளையாந்து வெளியே. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரதீப். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. அங்கே தான் காத்தடிக்குது. லைட்டாக டைமிங் கிடச்சா கூட டிஸ்டன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நல்லா டேக்கணுங்க. அங்கே லைனுக்கு வெளியே தான் பிடிக்க முடிச்சு அந்த பந்தை. போன பால் வைடு. 4th ஒன் பிரதீப் ஸ்ட்ரைக்கில் டவுன் தவைக்கு வந்த பந்து ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி போக வாய்ப்பு இல்லைங்க, வேரட்டி வந்துடுவாங்க. அவர் ரவின்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆஃப் த மேட் இருக்காங்க. அடித்தா விக்கெட்டாக இருக்கும். அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். அம்பையர்ஸ் எஸ் கையை தூக்கி இருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் அங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சு ரீச் ஆகலை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவரும் போயிட்டார். தெளிவாக பார்த்து விக்கெட் கொடுத்துருக்காங்க. எட்டனாவது ரன் அவுட்டை பார்க்க முடியுது. லாஸ்ட் 2 ஓவர் லோகேஷ் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து அவரை தேடி போகுதுங்க. 3வது கேட்ச் அவர் கைக்கு. அடுத்த பேட்ஸ்மேனாக கிஷோர் வந்திருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பந்து கைக்கு போதா? ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்குங்க. எதிர்காத்துக்கு சிட்ரா கைக்கே போச்சு. கொஞ்சம் நகர்ந்து எடுக்க பார்த்தாரு, சிங்கிள் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 25 ஸ்கோரு. ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து அவுட்டு. 5 விக்கெட் போயிருக்கு. இப்போ அடுத்த ஓவர் ராம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கிஷோர் இருக்க போகிறாங்க. நான் செகேஷனில் கார்த்தி இருக்க போகிறாங்க. ஸோ போன ரவுண்ட் மேட்ச்சில் 4 6 அடித்து மேட்சை முடித்த பேட்ஸ்மேன் கார்த்தி. ஸோ அவரை சுற்றி மற்றவங்க இப்போ ஆடினாங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிஷோர் அது மாதிரி தான் ஆடணும்னு அது எனக்கு தெரிஞ்சு அதை சொல்லுவேன். 1s and 2s ரெடியாக இருக்கணும். இந்த மைண்ட் செட்னு பார்ப்போம், பிளான் பார்ப்போம். முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. 1 ஹேண்டில் பேட் அவுட்டாங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. பேக்வர்ட் ஸ்கொயருக்கு ஃபீல்டர். ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோருக்கு கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக கார்த்தியை சுற்றி மற்றவங்க ஆடி தந்தே ஆகணும். நல்லாவே ஹிட் ஆடுறாரு. இந்த கிரவுண்டில் நல்ல செட்டில் ஆன பேட்ஸ்மேன் சொல்லுவேன். 4 6 தொடர்ந்து அடிச்சிருக்காருன்னா. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. நேருக்கு நேராக தரையோட மனோஜ் வந்துட்டாங்க. லாங் ஆஃப் ஒயிடாக வச்சுருந்தாங்க, சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் டவுன் த விக்கெட்டு போய் ஏந்தி விட்டுருக்காருங்க. ஹைட் ஓவர் காத்துக்கே ஃபீல்டர் கைக்கு கொண்டு போகும், பார்த்து எடுக்கணும். டேகானுங்க 2 ஃபீல்டர் வந்து இடிச்சுருப்பாங்க. நல்லா வந்தார் சத்யா, ஃபாஸ்ட்டாக வந்துட்டார், கேட்டு எடுத்துட்டார். விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்டீமா. 4th ஓவரில் கட்டி விட்டார், சிங்கிள் மாற்றி கொடுக்குறாரு. லாஸ்ட் 2 ஓவரில் நல்லா ஷாட்டா, ஒரு கன்வென்ஷனல் லாப்டாட் ஷாட் பிடிச்சிட்டாங்க. பிளக் கேட்டு அவுட் ஆஃப் த ஏருங்க. 6 விடாமல் எடுத்துருக்காங்க. 5 ரன் சேவா. அங்கெல்லாம் லைனாக போய் 6 கொடுக்கலங்க. அவரோட கடைசி பந்து ராம் டு ஸ்ரீ டவுன் த விக்கெட்டு போனார். சரியாக படலை, விலகி வருதான்னு பார்த்தா நல்ல டேக்க. நீங்கள் விக்கெட்டோட ஓவரை முடிக்கிறாங்க.
3 ஓவர் முடியல 29 ஸ்கோர். இது ஒரு 7 விக்கெட் விட்டுருக்காங்க பூதலூர். நெக்ஸ்ட் ஓவர் சரத் வந்திருக்காங்க, நியூ பவுலர். ரைட் ஆம் ஓவர் த விக்கெட்லேருந்து முதல் பந்து கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் அவுட் சைட் லெக்கில் வந்து 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். டீப் ஸ்கோரில் இந்த ஃபீல்டரை உள்ளே கொண்டாந்தாங்க. முதல் பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் தூக்கியே போட்டார். பேட்டில் ஆடி டபுள் எடுக்க முயற்சியாக இருக்கும். ரோகேஷ் அதுக்கு இடம் கொடுக்குறாரான்னு பார்த்தா டபுள் ஓடி இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க, லென்த்தை பிஃபோர் ஆழ்த்தாங்க. டபுளுக்கான வாய்ப்பு இல்லைங்க இந்த தடவை, சிங்கிள் மட்டுமே. செகண்ட் நியூ பர்சன் திவாகர். ஃபோர்த்து பால் ஓவரில் நல்ல ஷாட்டா ஃபீல்டரை பின்னாடி வச்சுருக்காங்க, பிடிக்க முடியலங்க. குத்தி போயிருக்கு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. காற்றுல அலைஞ்சு வரும்போது ஃபீல்டர் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டும் ஒரு ஓவரில் நேருக்கு நேராக போயிருக்காரு, நல்ல கனெக்டாக தோறுது. அது பெரிய கேப்பு, வெளில தாங்க பிடிக்க முடிஞ்சு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போகிற மாதிரி திவி ஒரு மூவ் கொடுத்துருக்காரு டீமுக்காக. அவர் பிடிச்ச 2 பாலில் 10 ரன், ஒரு 6 ஒரு 4 பார்த்துருக்கோம். கடைசி பந்து இந்த ஓவரில் அவுட் சைட் ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணார், பிடிக்க முடியாதுங்க, குத்தி போகும். சிங்கிள் மாற்றிட்டாங்க. இதையும் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 47 ஸ்கோர். இது வரைக்கும் 7 விக்கெட் இருக்காங்க. ஸ்டார் அட்டாக் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ராம் வந்திருக்காங்க, அவருக்கான 2வது ஓவர். அருந்த ஸ்டிக்லேருந்து ஃபஸ்ட் ஒன் திவி ஸ்டிக்கில் இதையும் ரன்னாக மாற்றுறாங்க. செகண்ட் பால் ஓவரில் கார்த்தி ஸ்டிக்கில் ஸ்டம்ப்லேயே வச்சார், நேருக்கு நேராக போனாருங்க, நல்ல ஷாட்டுங்க, பார்த்தோன்னே தெரியும். ஸ்ட்ரைட் அஸ் நேரோட அடிக்கப்பட்ட ஷாட் அது. தேர்ட் ஒன் ஃபீல்டர் ரெடி ஆகிட்டார் நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமில் வெளியே வச்சு போட்டாங்க. லாங்கான் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஒய்டாக ஒரு ஃபீல்டர் சத்யாவை போட்டு வச்சுருந்தாங்க. சிட்டராக அவர் கையில் போய் வந்துருச்சு. செகண்ட் நியூ பர்சன் திவாகர். ஒரு பிடிக்கிற முதல் பந்து காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு, டாட் பால். ஐ திங்க் லாஸ்ட் 2 மோர் சரியாக படலை. இன்சைட் ஏஜ் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர், நல்ல த்ரோ, பட் 2 ரீச் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. திவாகர் ஸ்டிக்கில் டார்கெட் டிசைடிங் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் நேருக்கு நேராக ஏந்திருக்காரு. ஏஸ் பேடிக்கை பார்க்க வச்சுட்டாருங்க, நல்ல கனெக்டாக இருந்திருக்கு. பேக் ஃபுட்லேயே ரெடியாக நின்னார். ஃபுல் பாடி ட்ரான்ஸ்ஃபர் நேருக்கு நேராக போட்டாங்க, நல்ல கனெக்ட்னால 6 கிடச்சிருக்கு. இதோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 62 ஆடி இருக்காங்க. 30 பந்தில் 63 இப்போ டார்கெட்டு கோல்டன் பாய்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. சேஸுக்காக ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மனோஜ், நான் செகண்ட்ஸில் சரத் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி வந்திருக்காங்க. 30 பாலில் 63 டிஃபெண்ட் பண்ணணும். பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் பேஸ் வர்சஸ் பவர். செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து பிஃபோர் லென்த் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் அவுட் சைடு ஆஃபில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய விக்கெட்டு, லெஃப்ட் பேட்ஸ்மேன் மனோஜ் அவர்களோட விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். இந்த 2 பாலுமே அவுட் சைட் ஆஃபில் தெளிவாக மெயின்டைன் பண்ணார். ஜஸ்ட் பேக் ஆஃப் லென்த்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ்மேன் விக்ரம். ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, பாடி லைனுக்கு வந்து டாட் பால். 4th ஒன் லோட்டாஸ் அவுட் சைட் ஆஃபில். பிரதீப் அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாருங்க, லாங் ஆனில் சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரத் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 மோர் பவர் பிளேயில் நல்லா போட்டிருக்காருங்க. ஆங்கிள் என்னாச்சு பந்து கையிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பேட்டில் ஆட்டார். போன பால் வைட்டு ரீபந்த பால். லாஸ்ட் ஒன் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க. பேக்கப் கால் வந்துட்டாங்க. ஒரு எக்ஸப்ஷனல் பவர் பிளே ஓவர் பார்த்துருக்கோம் அகெயின்ஸ்ட் ஒரு ஃபார்மிடபிள் பேட்டிங் லைன் அப்பு. லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எர்லியராக பிடிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. பவுண்டரி கன்சீட் பண்ணாத பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஓவர் போட அஜித் வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சு அவுட் சைடு சர்க்கிளில் 5 பேர். முதல் பால் 3 அஜித் டு விக்ரம். வெல் லெஃப்ட் எடுத்தார். அம்பேஸ் கால் டாட் சொல்லியிருக்காங்க, லைனுக்குள்ளே வந்திருக்குன்ட்டாங்க. செகண்ட் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஃபீல்டர் டேக்கன் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டிங் டீமோட அப் ஃப்ரண்ட் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்ல கேட்ச் ஆக்சுவலாக, அலைஞ்சு வரும் தெரிஞ்சு கடைசி வரைக்கும் பார்த்து எடுத்துட்டார். அடுத்த பேட்ஸ்மேனாக துரை வராங்க. தேர்ட் பால் ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. பேக் போர்ட் ஃபுல் ஷாட்டுக்கு போனார். ஸ்கொயரில் ஃபீல்டர் திவாகர் சிங்கிள்.
4th ஒன் சொலட்டி விட்டாரு, கேரி ஆகலைங்க. குத்தி போயிருக்கு, பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க திவாகர். அகைன் ஹார்ட் டேவருக்கு சிங்கிள். அடுத்த பந்து அஜித் துரை ஸ்லோவர் ஒன் பாடியில் போட்டிருக்காரு. போன பால் வேஸ்ட், நோ பால். ஸோ இந்த வந்து ஃப்ரீ கிட்டு கடைசி பந்து ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, ஒரு சிங்கிள் நல்லா போட்டிருக்கு. ஐயோ அடிச்சா விக்கெட்டு. ஃப்ரீ கிட்டு பாலில் ரன் அவுட் கிடச்சிருக்கு. 2 ஓவர் முடியல, 8 ரன். இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க கோல்டன் பாய்ஸ். 3rd ஓவர் போகிறதுக்கு விக்கி வந்திருக்காங்க, அவருக்கான 2வது ஓவர். 4th விக்கெட்லேருந்து இந்த ஓவரோட முதல் பந்து நல்லா ஷாட்டுங்க, பிக் பண்ணிட்டாருங்க. எர்லியர் லைன்ல இருந்து பிக் பண்ணிட்டாரு. மச் நீடட் 6 துரை அவர் கையிலேருந்து கோல்டன் பாய்ஸ்க்காக. சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் விக்கெட்லேருந்து வராங்க. செகண்ட் ஒன் அவுட் சைட் லெக், ஐ சைடை விட்டு விலக்கி போட்டாரு. குத்தி திரும்பி டீப் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. டபுள் எடுக்க முயற்சி, த்ரோ பெட்டராக வந்தா நல்ல த்ரோ, பட் போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க 2 ரன்னுக்கு. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் வித்து கிரியேட் பண்ண பார்த்தாரு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர், ஷார்ட் கவர்ஸில் டாட் பால். விக்கெட் இந்த இடத்த வந்து ஹைட் ஓவர் பிடிக்க முடியுமான்னு பார்ப்பது. டேக் 3 ஃபீல்டர் வந்தாங்க, யாருக்கு வளைஞ்சிட்டு காத்துக்கு கைக்கு போகுதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் பிடிச்சிட்டாரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் விழுந்து வெளியே. பிரதீப் கையில் விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட்டுக்கு வந்துருக்கக்கூடிய அடுத்த பேட்ஸ்மேன் சத்யா வந்திருக்காங்க. சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் சத்யா. லாஸ்ட் ஓவர் விக்கி ஓவரில் ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஒன் ஹேண்டில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வாய்ப்பு இல்லைங்க. லாஸ்ட் ஒன் விக்கி ஓவரில் நல்லா ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வந்த பந்து. பர்ஃபெக்ட் டைமிங்கில் ஒரு கன்வென்ஷனல் ஆஃப்டர் ஷாட்டை ஒரு 6 கொண்டாந்துருக்காங்க சத்யா அவர் பங்குக்கு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 4 விக்கெட் விட்டு 22 ஆடிருக்காங்க கோல்டன் பாய்ஸ். மீதமுள்ள 12 பாலில் 41 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவர் கிஷோர் வந்திருக்காங்க, ஸ்ட்ரைக்கில் நியூ பர்சன் சார்லஸ். ஸோ இந்த ஓவர் 10 ரன்குள்ளே பிடிச்சி போட்டாங்கன்னா கடைசி ஓவர் ஃப்ரீயாக போடுவாங்க. ரொம்ப முக்கியமான ஓவர், ப்ரெஷர் யார் பக்கம் போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஓவர். கிஷோர் கையில் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் டெலிவரியில் புல் பண்ணாருங்க, ரோட்டுக்கே போயிடுச்சு பந்து. எதிர்காலத்தில் வளைஞ்சிட்டு போகும்போது தான் பெருசாக வளையவே இல்லை, ஈஸி பிக்கிங் அமைஞ்சு போச்சு, நல்லாவே விக்கெட் பண்ணிட்டார். செகண்ட் பால் ஸ்லோவர் ஒன், டிப்பாய் காலில் பட்டுருச்சு, டாட் பால். தேர்ட் ஒன் கிஷோர் தந்து பேட்டில் பட்டோடே அவர் சொன்ன ஒரே வார்த்தை சத்யா சொன்னார், அது 6 அப்படின்னாரு. நான் கூட யோசித்தேன் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ஆகும் யோசிக்க பார்த்தேன். கமிட்டி போட்ட கொட்டாய்க்கு மேலே விழுந்துருக்கு பந்து. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6. அடுத்த பந்து உள்ளே வந்த பந்து ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு பேருக்கு லாங் ஆஃபில் அஜித் இருக்காங்க, சிங்கிள். ஐயோ எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது, அங்கே ரிசீவ் பண்ண முடியல, டபுளாக மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஓவரில் வைட் யாருக்கான முயற்சி ஏரில் தான் இருந்துச்சு, சேஃபாக லேண்டாச்சு, சிங்கிள். சத்யா ஸ்டிக்கில் முக்கியமான வந்து இந்த ஓவரோட கடைசி பந்து நேருக்கு நேராக போயிட்டாருங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டாலும் ஒரு முரட்டு ஷாட்டை பார்க்க முடிஞ்சு. சத்யா கையிலேருந்து வரக்கூடிய 2வது 6. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 43 ஸ்கோரு கோல்டன் பாய்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு சிவா வந்திருக்காங்க. 6க்கு 20 டிஃபெண்ட் பண்ணணும். முக்கியமான முதல் பந்து அவுட் சைட் ஆஃபில் வித்து பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டாலுமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து. பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க, எப்படி பார்த்தாலுமே மினிமம் 2 எடுப்பாங்க. செகண்ட் பால் ஓவரில் 5க்கு 18 தேவை. கொஞ்சம் உடச்சாரு, பெருசாக பந்து எம்பாவில் வச்சு ஓடி இருக்கலாம்னு சொல்லுவேன். அம்பையர்ஸ் கால் என்னன்னு பார்ப்போம். எப்படி பார்த்தாலுமே இந்த பந்தில் ஒரு ரன் அவுட்டு. யாரை ரன் அவுட் பண்ணியிருக்காங்க தான் இங்கே மேட்ரு. சார்லஸ் அவரை நடந்துட்டாரு. தேர்ட் ஒன் ஓவரில் சத்யா ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. பெருசாக கனெக்ஷன் இல்லை, பிடிக்க முடியலங்க. அங்கே பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாங்க, இதையும் டபுளாக மாற்றிருக்காங்க. 4th ஒன் ஓவரில் 3 பாலுக்கு 16 தேவை. சத்யா ஸ்ட்ரைக்கில் பெரிய ரனுக்கு போகணும். பாட்டம் ஆஃப் த பேட் ஃப்ளாட்டாக போனாருங்க, சாரியான ஷாட்டு, ஹார்டாக போயிருக்காரு. ஃப்ளாட் பேட்டிங்கில் நல்லா ஆடிட்டு இருக்காரு சத்யா. 6. லாஸ்ட் ஒரு மினிங் 2 பாலுக்கு 10 ரன் தேவை. சிவாட்டன் அடுத்த பந்து இங்கே நின்றுச்சு, பவுண்டரி போடாமல் தடுத்தாலே இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. கேட்சா டேக்கன் எடுத்துட்டாருங்க மேக்ஸ்வெல் சுந்தரங்க. ஃபீல்டர் ஷார்ட் கவர்ஸில் வச்சுருந்தாங்க, ஷார்ட் கவர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கவருக்கும் நடுவில் வச்சுருந்தாங்க.
பல ஆறுகளை அடித்த பேட்ஸ்மேன் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போன பேட்ஸ்மேன் சத்யாவோட விக்கெட்டை இப்போ பிடிச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்ட்னு சொல்லலாம். ஊதலூர் பக்கம் இருக்குது மேட்ச். அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக பிரபா வராங்க. ஒரு பாலுக்கு 10 ரன் தேவை. தூக்கி உள்ளே போட்டால் மேட்ச் முடியும். தரையோட பேருக்கு 6க்கு 20 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம். டிஃபெண்ட் பண்ணி முடிச்சு இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க பூதலூர். ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் கோல்டன் பாய்ஸ் vs பூதலூர் ஸ்டார் அட்டாக். பூதலூர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச் இவங்களுக்கும் KHSS யுனைடெடுக்கும்.